நவம்பர் 26ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைய புனித பெர்க்மான்ஸ் அருளப்பர். புதுக்காலம் 33ஆம் வாரம். இன்றைய முதல் வாசகம் திருவெளிப்பாடு 14ஆம் அதிகாரம், வார்த்தைகள் 14 மற்றும் 20. சகோதரிகளே, யோவான் என்னும் நான் ஒரு மேகத்தைக் கண்டேன். அதன் மீது மானிட மகனைப் போன்ற ஒருவர் வீற்றிருந்தார். அவரது தலையில் பொன்முடியும் கையில் கூர்மையான அரிவாளும் காணப்பட்டன. மற்றுமொரு வானதூதர் கோவிலிலிருந்து வெளிவந்து மேகத்தின் மீதும் வீற்றிருந்தவரை நோக்கி, உமது அரிவாளை எடுத்து அறுவடை செய்யும், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது. மண்ணுலகம் என்னும் பயிர் முற்றிவிட்டது என்று உரத்த குரலில் கத்தினார். உடனே மேகத்தின் மீதும் வீற்றிருந்தவர் மண்ணுலகம் எங்கும் தமது அரிவாளை வீசி அறுவடை செய்தார். மற்றொரு வானதூதரும் விண்ணகத்தில் உள்ள கோவிலிலிருந்து வெளியே வந்தார். அவரிடமும் கூர்மையான அரிவாள் ஒன்று இருந்தது. நெருப்பின் மேல் அதிகாரம் கொண்டிருந்த இன்னொரு வானதூதர் பலி பீடத்திலிருந்து வெளிவந்தார். அவர் கூர்மையான அரிவாளை வைத்திருந்தவர். உமது கூர்மையான அரிவாளை எடுத்து மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்துவிடும், ஏனெனில் திராட்சை கனிந்துவிட்டது என்று உரத்த குரலில் கூறினார். ஆகவே அந்த வானதூதர் மண்ணுலகின் மீதும் தம் அரிவாளை வீசி மண்ணுலகின் திராட்சை குலைகளை அறுத்து சேர்த்தார். கடவுளின் சீற்றம் என்னும் பெரிய பிழிவு குழியில் அவற்றை போட்டார். நகருக்கு வெளியே இருந்து அந்த பிழிவு குழியில் அவை மிதிக்கப்பட்டன. அந்த பிழிவு குழியில் இரத்த வெள்ளம் ஏறத்தாழ 2 மீட்டர் ஆழமும் 300 கிலோமீட்டர் தொலைவுக்கு பாய்ந்தோடியது. இது இறைவன் தந்த இறைவாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். நற்செய்திக்கு முன் வாழ்த்து ஒளி. திருவெளிப்பாடு 2:10. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருக்கும் வரை நம்பிக்கையோடு இது அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடிசூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இருக்கும் வரை நம்பிக்கையோடு இரு, அவ்வாறாயின் வாழ்வை உனக்கு முடியாக
சூட்டுவேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா 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 அல்லேலூயா